ஹாய் கைஸ், லெஜெண்ட் ஆஃப் டோட்டைங்கிற ஒரு சூப்பரான ட்ராமாவை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஜோயாவை தான் காட்டுறாங்க. நம்பிக்கை துரோகம் மீண்டும் மீண்டும் துரோகம்னு சொல்லி அவங்களுக்கு வளைச்சு ஏமாற்றத்தை கொடுத்த அவங்களோட லவ்வரை மன்னிச்சு விட்டுட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு நாள் நமக்குள்ள உண்மையான காதல் இருந்துச்சு, அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் திரும்ப கடலுக்கே போக அங்கிருந்து மெர்மென்ஸுக்கெல்லாம் வர இப்ப வெறி பிடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே வந்து எஸ்கேப் ஆகுறாரு. அவங்களுக்கு திடீர்னு அவங்களோட பழைய காயம் அந்த வேலையை காட்ட ஆரம்பிக்க, நீ போய் முதல் பிரின்ஸ் எங்க இருக்காருன்னு பாரு, என்னால அசைய முடியலன்னு அவங்க சொல்ல, பிரின்ஸ் கடக்காயம் வென்றுன்னு சொல்லிட்டு நம்மளும் டக்குன்னு நம்ம ஹீரோயினை அப்படியே தூக்கிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கடல்ல ஒரு ஜம்ப போடுறாங்க. அவ்வளவுதான், ஒரு வழியா மெர்மென்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. அந்த போட்டும் அப்படியே அங்கிருந்து போக நம்ம ஹீரோ கடந்து துடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அட கொஞ்ச நேரம் கம்முன்னுறா, இன்னைக்கு ஃபுல் மூன், அலையே நம்மள கரைக்கு கூட்டிட்டு போயிடும், அது வரைக்கும் இந்த வியூவை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அப்படியே நிலாவோட வெளிச்சத்துல அவங்க ரெண்டு பேரும் கடலுக்குள்ள அப்படியே மதந்துட்டு இருக்கிறது தான் இப்ப காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த நிலவுக்கே டஃப் தருவ போலயே அப்படியே ரொமான்டிக்கா லைட்டா ஆரம்பிக்கலான்னு போறாரு. ஆனா அதுக்குள்ள டக்குன்னு ஒரு கை வந்து ஒரு தண்ணிக்குள்ள முக்கிடுது. நம்ம பிரின்ஸோட அசிஸ்டன்ட் சு, உங்களுக்கு இது ஆகலையே? அவங்களும் நான் நல்லதா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப சரி, ஆமா பிரின்ஸ நீங்க பாத்தீங்களா? அவரு எப்பவோ கடல்ல குதிச்சுட்டாரு, இந்நேரம் பார்டரை தாண்டி போயிட்டு இருப்பாருங்கிற மாதிரி அவங்க சொல்ல, நல்லதுன்னு சொல்லிட்டு அவனும் அவரை தேடிட்டு திரும்ப அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவும் டக்குன்னு தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வராரு. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா என்ன எதுக்காக இப்ப தண்ணிக்குள்ள வச்சு முக்குனேன்? அட அது நான் இல்ல, இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது உன் தொல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே நீந்த ஆரம்பிக்கும். ரெண்டு பேரும் இப்ப கரைக்கு வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. ஒரு ஃபயர் கேம்பையும் கொளுத்தி வச்சுட்டு அவங்க அப்படியே அவங்க ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு வெறும் பேச்சு மட்டும்தான். ஆபத்தான நேரத்துல எப்படி எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆனா பாத்தியா? ஆனா நான் ஒரு சாதாரண அக்கௌண்டா இருந்தாலும் கடைசி வரைக்கும் கூட இருந்திருக்கேன். ஆனா அவங்க அதெல்லாம் கண்டுக்காம அவங்க கிட்ட இருந்த ஒரு பாட்டில வெளியெடுக்கிறாங்க. நல்ல வேளை இது மிஸ் ஆயிருக்கும்னு நினைச்சேன். என்னடான்னு பார்த்தா உள்ள நம்ம ஜோயாவோட கண்ணீர் தான் இருக்கு. மெர்மைடோட கண்ணீர் துளி இது ரொம்பவே ரேரான ஒண்ணு, ரொம்பவே வாசனையும் தரும், பல அற்புதங்களையும் செய்யக்கூடியதுன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அப்ப இதுக்காக தான் நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணியான்னு கேட்க, அந்த கோவா முழுங்குறதுக்கு நான் அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா அவ சரியான முட்டாள், வாழ்க்கை ஃபுல்லா அந்த வழியை ஏத்திட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டான். அவங்க இப்பதான் நோட் பண்றாங்க நம்ம ஹீரோ ஃபெஸ்டிவலுக்காக எடுத்த ஒரு புது ட்ரெஸ் இப்ப போட்டுட்டு இருக்காரு. ஆமா, இது எதுக்காக இப்ப நீ போட்டுட்டு இருக்க? அது சும்மா தான் நாள் சொல்ல, எனக்கு தெரியும் பிரின்சனுக்கு சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு, அதான் உன்னால அதை பொறுத்துக்க முடியாம நீ உன்கிட்ட இருக்கதையும் போட்டு வந்திருக்க. அப்பெல்லாம் இல்லன்னு நம்மால் சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் துரத்திட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மெர்மைன் ஃபீஸோட உருவமும் ஏதோ ஒரு ரெக்கார்ட்ல பதிவாகிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் வேகமா போன்னு சொல்லி அவரை விரட்டிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவங்கள ஒரு வண்டியில போட்டு இழுத்துட்டு இருக்காரு. என்ன பார்த்தா கழுது மாதிரி உனக்கு தெரியுதா நாள் கேட்கிறாரு. ஆனா வேலைக்கு சேரும்போது நீ தானே என்ன சொன்னாலும் பண்ணுவான்னு சொன்ன, பண்ணி தொலைறேன்னு சொல்லிட்டு அவரு அவங்களை இழுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப, அவங்களும் சீக்கிரம்னு அவர் அப்படியே மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ரெஸ்டாரண்ட் டேபிள் ஃபுல்லா பாய்சனஸ் ஐட்டமா அடுக்கி இருக்கு. இதெல்லாம் எதுக்காக அந்த பிரின்ஸ் இங்க அனுப்பி வச்சிருக்கான்? ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ருசியானது, மனிதர்கள் அவங்க எதிர்பார்க்கிற ருசி அடையறதுக்காக வரலாற்றுல எந்த எல்லைக்கும் போயிருக்காங்க. இங்க இருக்கிற இந்த மீனையே எடுத்துக்கங்க, இதோட பாய்சனை நீக்கிட்டு இது சரியான விதத்துல சமைக்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் செத்துருப்பாங்க தெரியுமா? ஆனாலும் ஆபத்தான விஷயங்களை ருசிக்கிறத அவங்க என்னைக்குமே நிறுத்தினதே இல்ல. அதை சமைக்கிற கைப்பக்குவம் அதோட வித்தைகள் எல்லாத்தையும் அவங்க அப்படியே சொல்ல ஆரம்பிக்க, அது எப்படியே அவங்களோட சர்வன்ஸுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் சாப்பிட்டுட்டு செத்துட்டா அப்புறம் உங்களை பார்த்துக்க இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயினும் அப்ப சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ட்ரை பண்ண சொல்றாங்க. நான் செத்துட்டேனா அடுத்த வாட்டி நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டும் போது உன்னை யார் காப்பாத்துவா? அப்ப சரி நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்த ஒரு பாய்சன் மஷ்ரூமையும் எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. நம்மளும் சாக்காயிடுறாரு. அவரோட அசிஸ்டன்ஸ் கிட்ட சீக்கிரம் அவளை பிடிங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளும் அவங்கள விரட்டி படிக்க, உன விட மாட்டேன் காய்ச்சி போச்சுன்னு ரெஸ்டாரண்டே அதிர மாதிரி வெளியே சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் என்ன நடந்தாலும் அந்த மஷ்ரூமை சாப்பிட்டே திருவோன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கு. இப்பதான் அவங்க கவனிக்கிறாங்க அபிஷியல் சூ இப்ப உங்க முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. எப்ப வந்தாருன்னே தெரியல. அவங்க எல்லாரும் திரும்ப அவங்க பொசிஷனுக்கு போயிடுறாங்க. அபிஷியல் சூக்கு யாராவது டீ கொண்டு வாங்கன்னு அவங்க சொல்ல, இல்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆளும் விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. நான் இந்த சிட்டிக்கு வந்தப்ப நீங்க ஒரு லெஜெண்ட்ங்கிற விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். உங்களை பத்தின விஷயங்கள் இங்க யாருக்குமே தெரியல. அதுவும் இல்லாம நான் வந்தப்ப எப்படி இருந்தீங்களோ இப்பவும் அதே மாதிரியே தான் இருக்கீங்க. நிறைய பேர் அவங்க தாத்தா காலத்துல இருந்து உங்களை பார்த்திருக்கதாவும் அவங்களோட தாத்தா கூட உங்களை பார்த்ததாவும் கூட சொல்றாங்க. நீங்க தான் 1000 வருஷம் வாழ்ந்த அந்த டோட்டை லோட்டஸ் மார்க் ப்ரொடக்ட் பண்ணது கூட உங்களை தானே சில ரூமர்ஸும் இருக்குன்னு ஆள் சொல்ல, நம்ம ஹீரோயினும் அப்படியே
ஸ்மைல் பண்ணிட்டு ரூமர்ஸ்னு நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு கேக்குறாங்க. சரி அதை விடுங்க, நான் உங்ககிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கேட்கறதுக்காக தான் வந்தேன். பைசியை சேர்ந்த ஒரு கிரியேச்சர் அவங்க இடத்த சேர்ந்த எல்லா கிரியேச்சர்ஸையும் வரைஞ்சு வச்சிருக்கத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் சொன்னது கேட்டு நம்ம ஹீரோ லைட்டா பதட்டமாக நம்ம ஹீரோயின் அப்படியே அவரு கிட்ட போறாங்க. ஆளும் அப்படியே முழிச்சிட்டு இருக்கு. அவங்க டக்குன்னு கையை அப்படியே அவருக்கு நேரா காமிச்சு உன் கண்ணை பாரு காத்தடிக்கிற பக்கம்லாம் ஆடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாய்சன் மஸ்டரும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு போல. நம்ம ஹீரோவும் சர்வன்ஸும் சேர்ந்து அவங்கள அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆபீசியல் சூவும் டென்ஷன் ஆயிடுறாரு. எவ்வளவு பெரிய ஆள் நானே உங்க இடத்த தேடி வந்திருக்கேன், ஆனா நீங்க அவமானப்படுத்துறீங்களா? இனிமே உங்க ரெஸ்டாரண்ட்ல என் காலை படாதுன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் யாரோ ஒருத்தன் ஒரு குதிரையில போயிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. ஒரு பெரிய டிராவலுக்கு அப்புறம் ஆள் ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவரு கையில ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அதை எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு ஒரு தேனி வந்து அவரு கழுத்திலே இறக்கிடுது. அடுத்த செகண்டே அவரும் மயக்கமாயிட்டு அப்படியே தரையில வீழ யாரோ ஒருத்தன் இப்ப அங்க வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான். ரொம்ப நேரம் ஆயும் தகவல் வரலன்னு சொல்லிட்டு நாங்களே தேடி போய் பார்த்தோம். ஃபாரஸ்ட் ஏரியால பாடி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்க கிடைச்ச ஒரு கத்தியும் ஒருத்தன் அவர்கிட்ட காட்டுறோம். அதுல ஏதோ ஜெல்லு மாதிரி வடிஞ்சிட்டு இருக்கு. அபிஷியல்ஸும் இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே பிரின்ஸுக்கு விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ஃபாரஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணுங்க, நான் வந்துட்டே இருக்கேன்னு ஆள் சொல்ல. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட சர்வன்ட்டும் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அப்படியே சிரிச்சிட்டு உருண்டுட்டு இருக்கேன். திரும்புற பக்கம்லாம் பைத்தியங்களா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளும் தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நான் சொல்ல கேட்காம அந்த மஷ்ரூம் உண்மையிலேயே வேலை செய்யுமான்னு பார்க்கறதுக்காக அவதான் அதை தின்னுட்டா. நான் எதுவுமே பண்ணல. ஏன் நீயும் ஒன்னு சாப்பிட வேண்டியதானு சொல்லிட்டு அவரும் கடுப்பாயிட்டு இருக்க. திரும்பி பார்த்தா பிரின்ஸ் கையில கத்தியோட நம்ம ஹீரோயின் கிட்ட நின்னுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் பாதிரி போயிட்டு ஓடி வர நம்ம ஹீரோயின் அதை மோந்து பார்த்துட்டு இது பிளாக் பீயோட பாய்சன், ரொம்பவே ருசியா இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. மருந்து கூட விருந்தா சாப்பிடுவா போலேன்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்கள அப்படியே பார்த்துட்டு இருக்க. சரிவா நம்ம உடனே பைடி கிளம்பலான்னு அவங்க சொல்றாங்க. பிரின்ஸ் ஆனா பிளாக் பீயை உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேக்குறாரு நம்ம ஹீரோயினும். அதுக்கு தானே என்கிட்ட வாய்க்கு மேல ஒண்ணு இருக்கு மூக்குன்னு சொல்றாங்க. அவரும் பைடியை சேர்ந்தவங்க பிளாக் பீஸை மத்தவங்களை கொல்றதுக்காக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவ்வளவு சாதாரணமா பிடிச்சிட முடியுமான்னு கேக்குறாரு. இந்த கேஸ் சால்வ் ஆன உடனே நான் உனக்கு அந்த பீஸை தரேன். நம்ம ஹீரோயினும் உன்ன மாதிரி ஒருத்தனை தான் நான் இவ்வளவு காலமா தேடிட்டு இருந்தேன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டுறாங்க. ஆள் ஒரு ஸ்க்ரோல் கிட்ட நின்னுட்டு இருக்காரு. அபிஷியல் சூவும் அங்க வர அந்த ஸ்க்ரோல் ஜொலிச்சிட்டு இருக்கதை பார்த்து ஆள் லைட்டா சாக்காகிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அதுவும் நார்மல் ஆயிடுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கேஸ பத்தி கேட்க ஃப்ரெண்ட்ஸ் பைடிக்கு நம்ம அனுப்பி வச்சிருந்த நம்ம ஸ்பைஸ் மொத்த பெருமை இறந்துட்டாங்க. ஆனா நல்ல வேலை அவங்க கொண்டு வந்த தகவல் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை ஓபன் பண்ண அதுல பைடியோட அழிவுக்கு காரணமா இருக்க போற ஒருத்தனை பத்தியும் அவன் கையில 3 நட்சத்திரங்களோட அடையாளம் இருக்குன்னு அதுல போட்டிருக்கு. அவரும் பைடியோட பிரின்ஸ் நானும் சின்ன வயசு நண்பர்கள். அவன் என்ன பார்க்க வரதா சொல்லியிருக்கான். அந்த நேரத்துல மட்டும் ஏதாவது விபரீதம் நடந்துச்சுன்னா பைடியை சேர்ந்தவங்க அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதை நம்ம நடக்க விடக்கூடாது. முதல் கையில அந்த அடையாளம் இருக்கக்கூடிய அந்த ஆளையும் கண்டுபிடிங்கன்னு அவரு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க மார்க்கெட்ல இருந்து வழக்கம் போல சீக்கிரட்டா ஒரு பீஸ்ட் வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா அதை ஒருத்தன் ஆட்டையை போட்டுட்டு வந்திருப்பான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் அவங்களும் இங்க வந்திருக்காங்க. அப்பனா அவன் அபிஷியல் சூவோட பையனா? சரி வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலான்னு அவங்க சொல்ல நான் யாரு என்ன போய் செவரேறி குதிக்க சொல்றியா? அப்ப என்ன பண்ணலான்னு அவங்க கேட்க நம்ம சர்வன்ட்ட பெயிண்டிங்குள்ள அனுப்பி காத்தாடி மாதிரி அவங்கள அப்படியே பறக்க விட்டுட்டு இருக்காங்க. சூ இது அவங்க பிளானா? பார்த்து என்ன பறக்க இருக்க விட்டுற போறீங்கன்னு சொல்லி அவங்கள அப்படியே பதறிட்டு இருக்க அபிஷியல் சூவும் இப்ப நேரா வீட்டுக்கு தான் வரான். திரும்ப மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது பீஸ்ட காப்பாத்தினியா? அவன் அப்பெல்லாம் இல்லன்னு சொல்றான். நீ திருந்தவே மாட்ட, என் பேரை கெடுக்கிறதுக்காகவே வந்து பிறந்திருக்கன்னு சொல்லிட்டு ஆளும் பக்கத்துல இருந்த கேண்டில் எடுத்து அவரு கையிலேயே சூட வைக்க அவரு கையில தான் அவங்க சொன்ன அந்த 3 மார்க்கும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. தெரிஞ்சா தெரியாமலான்னு தெரியல, ஆனா ஆள் அந்த இடத்த சுட்டு பொசிக்கிறாரு. பெயிண்டிங்ல இருந்த நம்ம ஹீரோவோட சர்வன்ட்டும் பயத்துல கத்தாரமுக்க நம்ம ஹீரோயினும் அவங்களை கீழே இழுத்துடுறாங்க. அவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அப்பா ஹண்டர் பையன் பீஸ்ட ப்ரொடக்ட் பண்ணா அவருக்கு கோபம் வரதானே செய்யும். சரி பாத்துக்கலாங்கிற மாதிரி அவங்க சொல்ல அப்படியே கட் பண்ணா நம்ம அபிஷியல்ஸு அவர் பையனை கூட்டிட்டு இப்ப நம்ம ஹீரோயினோட ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. அவங்க எதுக்காக ஒன்னையும் இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டே ஆளுங்க வர பைடியோட பிரின்ஸ் நம்ம பிரின்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே இப்ப அங்கதான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்களுக்காக ஒரு சூப்பரான மேண்டின் ஃபிஷ் தான் ரெடி பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாரும் அதை அப்படியே ட்ரை பண்ண நம்ம அபிஷியலோட பையன் டென்ஷன் ஆயிடுறான். எப்படி இறக்கமே இல்லாம ஒரு உயிரை கொண்டு தின்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சிங்கிறதே கிடையாதா? ஆனா அவங்க யாருமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. அபிஷியலும் அடை வந்த இடத்துல கொஞ்சம் வாய் வச்சுட்டு கம்முன்னுறா. மிஸ் சூவோட டேலண்ட் பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. பெஸ்ட் இந்த மாதிரி
கனவா பயன்படுத்துறது அதோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் உதவும். அப்பதான் அது ஹியூமன்ஸை ஆக்கிரமிக்காமலும் இருக்கும்னு அவரு சொல்ல நம்ம பைடியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அதுங்க எதிர்த்தாலும் நம்ம கிட்ட தான் பிளாக் பீஸ் இருக்குல்லன்னு சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்க? பிளாக் பீஸை நீங்க ஆர்மியா பயன்படுத்துறீங்களா? இல்ல நான் ஏதோ உளறிட்டேன். என் ஆளுங்க அதை ஏதோ ட்ரெயின் பண்றேன்னு சொன்னாங்க. மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் திடீர்னு கத்திட்டு அப்படியே அங்க ஓடி வராங்க. நம்ம ஹீரோயினும் என்னாச்சுன்னு கேட்க ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. நம்ம சமைச்சது மாண்டின் ஃபிஷ் இல்ல, ரொம்பவே பாய்சனான பஃபர் ஃபிஷ்னு அவங்க சொல்ல அசிஸ்டன்ட் டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன தைரியம் தான் 2 ஃப்ரெண்ட்ஸோட லைஃபையும் இப்படி ரிஸ்க்ல விட்டுருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆளுங்க ஸ்வாடோட அவங்கள ரவுண்ட் அப் பண்ண பயப்படாதீங்க, பஃபர் ஃபிஷ் பாய்சன் தான், ஆனா அதை நம்மளால கியூர் பண்ண முடியும். நீங்க பைட்டியை சேர்ந்தவர் தானே, உங்ககிட்ட பிளாக் பீஸ் இருக்கான்னு சொல்லி அவங்க கேட்க அவன் இல்லைன்னு சொல்றான். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் உண்மையை சொல்லு, அந்த பீஸ்க்காக நீ வேண்டி தானே அப்படி பண்ண. அவங்க அப்படிலாம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் கிட்டேயும் இப்ப ஆன்டிடோஸ் இல்ல, நிலைமை ரொம்பவே மோசமா இருந்த புரிஞ்சுட்டு அவங்களும் பயப்படாதீங்க, நீங்க சாப்பிட்டது மாண்டின் ஃபிஷ் தான் சொல்ல நம்மளும் பஃபர் ஃபிஷ் இங்க இருக்கு, நீங்க யாரும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோயினை திட்டிட்டு அவர் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவங்களும் சமகான்ல இருக்காங்க. அப்பதான் நம்ம ஆபீசியல்ஸும் திரும்ப வந்து அவங்கள மீட் பண்றாரு. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஒருத்தங்க கையில மார்க் இருந்துச்சுன்னா பிளாக் பீ அதை கண்டுபிடிச்சி அவங்களை கொல்றதுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும்? நம்ம ஹீரோயினும் மார்க்கோட சைஸை பத்தி கேக்குறாங்க. அவரும் சொல்றாரு அவ்வளவு சின்னதுன்னா அதிகபட்சம் 3 நாள். அவரும் லைட்டா பதட்டமாயிட்டு உங்க ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப வீட்டுல பீஸ்ட காப்பாத்தியே தீருவான் கூடாதுன்னு அவருக்கும் அவர் பையனுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமா போயிட்டு இருக்கு. நான் சொல்றது கேளு, அதுங்கெல்லாம் ஹியூமன்ஸை சாப்பிடக்கூடியது, நம்மளும் அதுதானே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதுங்களை விட ரொம்பவே மோசமானவங்க. நான் இதை கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் அதை தூக்கிட்டு வெளியே போக அவரும் நீ வீட்டை விட்டு போக கூடாதுன்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. ஆனா ஒரு பையன் கேக்குற மாதிரியே தெரியல. ஆளும் இப்ப அப்படியே அவர் பையன் கையில இருந்த மார்க் மாதிரியே அவரோட கையில போட்டுக்க வெளியே போன அவனை ஒண்ணுமா ஆளை காணும் போல. அவரும் இப்ப தேடிட்டு மார்க்கெட் ஃபுல்லா அப்படியே சுத்திட்டு இருக்காரு. அவன் அப்படி எங்க தான் போயிட்டான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோட முடியுது. என்னடா ஒரே குழப்பமா இருக்கு, பிளாக் பீஸ் எதுக்காக இவரை டார்கெட் பண்ணணும்? அந்த மார்க் எப்படி அவர் பையன் கையில வந்துச்சு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சீக்ரெட் மறைஞ்சிருக்கு? நானோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்ன மறைக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.